இது பகல் கொள்ளை. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கோழி போச்சுனாங்க. எப்படி போச்சு கோழி? 22ஆம் நாள் சனிக்கிழமை வந்து 2 சாவு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் கேட்ட மாதிரிக்கு சரி இருக்குது அப்படின்னா, அப்புறம் 2 சாவல் பிடிச்சி 3 சாவல் பிடிச்சி கட்டி வச்சுட்டு இன்னொரு சாவு வேணும் அப்படின்னு எல்லாம் துரத்திக்கிட்டு போனாங்க. எல்லாமே துரத்தி தான் பிடிச்சோம். அப்புறம் பிடிச்சி 3 கட்டாக்கிட்டு வச்சுட்டு இன்னொன்று தெக்க மாஞ்செடிக்குள்ள போனாங்க. நான் அங்கே மேக்க போனேன். அப்புறம் நீங்கள் அங்கே இருங்க, அங்கே தான் போச்சு அப்படின்னாங்க. நான் காலையில் இங்கே வந்து கொட்டாக்கிட்டு இருந்தது எடை போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. எத்தனை மணி இருக்குங்க? 12 1 மணி. 1 மணி. 1 மணிக்கு போயிட்டாங்க. இப்படி வர்ற அளவுலாம் விடவே கூடாதுங்க. அதான் தெரியாத போச்சு. இப்படி இந்த இதெல்லாம் திருடுறதுக்கே வர்ற ஆளு அதான் காட்டு பக்கம் விட்டுக்கூடாது. அது இந்த மாதிரினா எச்சரிக்கையா இருந்துக்கலாம். அப்புறம் இதுவரையில அப்படி ஒண்ணு இல்லைன்னு மரம் பேசணும் வருவாங்க, மாடு வாங்குறவங்க வருவாங்க, ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு போயிடுறாங்க. காட்டுக்குள்ளே விட்டு வைக்கூடாது. அது விட்டது தப்பா போச்சு. அது அப்புறம் அப்படி அமர்த்தி வண்டி எடுத்துக்கிட்டு ரோட்டிலேயே கிளக்க போயிட்டாங்க. நீ போய் வண்டி எடுத்து போய் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சரி அப்புறம் என்ன பண்றது அப்படின்ட்டு தான் அப்புறம் சரி போயிட்டுன்ட்டு வர்றாங்க. மாடு வாங்குறதுக்கு, கோழி வாங்குறேன், மரம் வாங்குறேன், இப்படி எல்லாம் வர்றாங்க. அதெல்லாம் வந்தா தெரியாத அளவு வந்துனாக்க காட்டு பக்கமா வீட்டு பக்கம் அண்ட விடாதீங்க. ரோட் விட்டு வெளியே வராதிங்க, உள்ள வராதிங்கன்னு சொல்லி போறான். இப்படியெல்லாம் நிறைய திருட்டு பசங்களாம் நிறைய வர்றாங்க. இந்த 3 சாவல எவ்வளவுக்கு விற்குங்க? சாவை எப்படி போனாலும் 3 சாவலும் 5000க்கு விற்கும் ஒட்டுக்கா. 5000 ரூபாய். ஆமா, 4500 ரூபாய்க்கு கேட்டாங்க. நான் 6000 ரூபாய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஏதோ முன்ன பின்னா வாங்கிக்கலாம் தாத்தா அப்படின்னு பிடிச்சாங்க. அப்புறம் பிடிச்சிக்கிட்டு அப்படி கட்டி வச்சிருந்தா எடை போட்டு பாக்குற அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே போயிட்டாங்க. அதெல்லாம் காட்டு பக்கமும் விடக்கூடாது. பாட்டியாக்கிட்டு எங்க வீட்லயும் சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நான் அந்தாண்ட இன்னொரு சாவாதான் அங்க போச்சு தாத்தா, அங்க போச்சு தாத்தாங்க. நான் அந்தாண்ட போனேன். போன சமயத்துல தூக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அந்த கோழி 3 கட்டுக்காவ வருது. கட்டுக்காவர் சாவதா? கட்டுக்காவர் சாவா. ஆமா, அதை பார்த்தா பிடிச்சி. ஆமா, அது நாம வளர்த்திக்கிட்டு இருந்த சாவா. கட்டுக்கு ஆவற சாவுன்னு வந்து கேட்டாங்க. அப்புறம் கட்டுக்குன்னு நாம கால் 10 200 சேர்த்து வர விற்கலாம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் இப்படி ஏமாத்திட்டு போவான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆமா ஆமா, இப்படி ஏமாத்திட்டு போவான்றதா நம்ம எச்சரிக்கையா இருந்தோம். ஏமாத்திட்டு போறது தெரிஞ்சுட்டா பிடிச்சிக்கலாமா? விவசாய நண்பர்களே, விவரமறியா விவசாயிகளிடமும், வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களிடமும், வயதான பெண்களிடமும் பகல் கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். எச்சரிக்கை.